வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீகோட குவாலிஃபயர் 1 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 21 மே ஈவினிங் 7:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 34 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 14 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 18 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 170 பதிவாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு ஹை ஸ்கோர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு பேட்ஸ்மேன்ஸை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை இருக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்சுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்தளவுக்கு ஒரு 60%, ஆனால் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு ஒரு 40% வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரெண்டு டீமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால மேபி எப்படி வேணால் போகலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டீவ்ன்றது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மேட்சில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10+1 50%, 7+4 50%, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ரெண்டு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம டீம் எடுத்துகிட்டு போகும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு கண்டஸ்ட்மெண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஹெட் ஹெட்டில் பார்த்தோன்னா அந்த ரெண்டு டீம் இது 27 தடவை மோதிருக்காங்க. அதில் கேகேஆர் 17 தடவையும், எஸ்ஆர்ஹெச் 9 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. பட் எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதால ஸோ மேட்ச்ன்றது எப்படி வேணால் போகலாம். நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பாசிபிள் 11 டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஸோ சொல்லவே தேவையில்ல, எல்லா பாலுமே அடித்து ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கிரீஸ்குள்ளே வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே நம்ம சேஃபாக கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துகிட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே மஸ்ட் பிக். ஸோ உங்களை இன்னிங்ஸு டாப் ஆர்டர் வராங்க அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணவே வேண்டாம். ஸோ கண்ணை மூடிட்டு ரெண்டு பேருமே ஸ்மால் லீக்லேயே நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்டு ரெண்டு பேருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ டிராவிஸோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 89, 48, 58, 13 ஸோ நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸுமே பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அண்ட் ஹெட் ஹெட்டில் பார்த்தா ஒரு மேட்ச்சுக்கு 75 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரௌண்டில் ஒரு மேட்ச்சுக்கு 19 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீக் பொறுத்தவரைக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். தாராளமாக கேப்டன் வைஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மா பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. மேபி ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா மேபி அபிஷேக் சர்மா கிட்ட தான் ஒரு வாரம் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. கேப்டன் வைஸ் கம்னா கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் ஹெட்டில் பார்த்தோன்னா 7 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 127 ரன்னும் அண்ட் இந்த கிரவுண்டில் 34 ரன்னும் அடிச்சிருக்காரு ரெண்டு இன்னிங்ஸுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோன்னா அந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு ரெக்கார்டு கிடையாது. பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட் ஹெட் வச்சு பார்க்கும்போது போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் கேப்டன் வைஸ்க்குனா ட்ரை பண்ணலாம். இல்லை கிரவுண்ட் பேஸ்டு அப்படி போனீங்கன்னா மேபி வந்து இவங்களை ஜஸ்ட் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் மிடில் ஆர்டர் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். நிதிஷ்குமார் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபார்மில் இருக்கார். எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1 or 2 ஓவருமே பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேஃபஸ்ட் சாய்ஸ்னாக இருப்பார். இவரை பொறுத்தவரைக்கும் இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும், இல்லை எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக ஆகட்டும், கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஆகட்டும், அந்தளவுக்கு ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே வந்ததால் கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசன் சொல்லவே தேவை. ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேண்டசிக்கு தேவையான பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி முக்கியமான மேட்சஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இவரால் பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரை கண்டிப்பாக சேஃபாக எடுத்துகிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் கிளவுக்கும் பண்ணுறதால கண்டிப்பாக ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸாக தான் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இருப்பார். அண்ட் ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 133 ரன்னும் அண்ட் இந்த கிரௌண்டில் 2 மேட்ச்சுக்கு 88 அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40+ அப்படின்றது சாலிடாக எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் கேப்டன் வைஸ்க்கு நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷஃபாஸ் அகமது ஒரு டீசன்ட் சாய்ஸ். மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் இருந்தாலுமே ஒரு 20% எடுத்து கொடுக்க முடியும். ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பொறுத்தவரைக்கும் இவரால் பெரிய இன்னிங்ஸ் கூட விளையாட முடியும். ஸோ அது மாதிரி டீம் போடும்போது இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்துல் சமாத் ஸோ நல்ல சாய்ஸ். மேபி வந்து
பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு 2 to 3 ஓவர் கிடைச்சா கூட அதிலே இவரால் ஒரு 40% எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அப்துல் சமாதை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்வேர் சிங். ஸோ ஓவருக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பவுலிங் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதும் தெரியல. மேபி ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். பேட்டிங்கில் இருந்தாலும் ஒரு 10 to 59 எடுத்து கொடுக்க முடியும். மேபி இவருக்கு பதில் வந்து மேக்ரோ ஜான்சன் கூட நீங்கள் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஜான்சன் ப்ளே பண்ணனா கண்டிப்பாக அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ சன்வீர் சிங்கை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அண்ட் பவுலிங் சான்ஸ் கிடைக்கின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இவர் ப்ளே பண்ணானா ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஜான்சன் ப்ளே பண்ணார் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுலும் இனிஷியல் ஓவரும் பவுல் பண்ணுவார், டெத் ஓவர்லையுமே பவுல் பண்ண ஆப்ஷன் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல சேஃபர் சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 10 to 15 இவராக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கமெண்ட்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல சேஃபஸ்ட் சாய்ஸ். ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 3 விக்கெட்டும் அண்ட் கிரவுண்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஒரு நல்ல சாய்ஸ். பவுலிங் ஃபஸ்ட்டு போனால் நீங்கள் ரிஸ்கி சாய்ஸில் இவரை ஒரு வைஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜயகாந்த் வைஷாக் பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் சாய்ஸ். ஸோ 2 மேட்சை ப்ளே பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்தார். பட் நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர். கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட்டுன்றவரை இவரால் நிறைய எடுக்க முடியும். ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் வந்து 2 to 3 விக்கெட்டை கூட எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இவரை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிஎல்ல கண்டிப்பாக ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இவரை பொறுத்தளவுக்கு 8 விக்கெட்டையும் ப்ளே பண்ணது கிடையாது, இந்த கிரவுண்ட்லையும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 50% உங்களுக்கு டீமில் எடுத்துகிட்டு போக பாருங்கள். அண்ட் நடராஜன் ஸோ டெத் ஓவர் 2 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். அண்ட் மிடில் ஓவரை பொறுத்தளவுக்கு ஒரு 1 or 2 ஓவர் பால் கூட பவுல் பண்ணுவார். ஸோ எனிவே நடராஜனை பொறுத்தளவுக்கு எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு மேபி வந்துட்டு டெத் ஓவரில் பவுல் பண்ணும்போது பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது விக்கெட்டுன்றதை நிறையா கூட எடுக்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட்டும் அண்ட் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக 8 மேட்ச்சுக்கு 14 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கலை. அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் இது மாதிரி குவாலிட்டி பவுலர் கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அடிச்சாட தான் ஆசைப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது விக்கெட்டுன்றது விழ வாய்ப்பு இருக்கும். ஸோ நடராஜன் பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீகில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் சாய்ஸில் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் ட்ரை பண்ணிக்குவாங்க. புவனேஸ்வர் குமார் எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட் எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இவரை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட்டில் 28 மேட்ச் ப்ளே பண்ணி 32 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஒரு கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டர்ஸு கண்டிப்பாக இவராக விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு கண்டிப்பாக சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 10 to 15 இவரால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ராகுல் திரிபாதி ஸோ இம்பேக்ட் பிளேயராக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் செகண்ட்னா டேரெக்டாக வந்துட்டு 1 down வர வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இனிஷியலாகவே வந்துட்டு பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ ராகுல் திரிபாதி ப்ளே பண்ணானா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மினிமம் ஒரு 30 to 40 இவரால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ மேபி வந்துட்டு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இவரால் பெரிய இன்னிங்ஸ் கூட விளையாட முடியும். ஸோ திரிபாதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சேஃப் சாய்ஸ்னே சொல்லலாம். அண்ட் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு டெத் ஓவர் யார் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜன், பேட் கமின்ஸ் அண்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன், 3 பேருமே நீங்கள் பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 பேருமே குவாலிட்டி பவுலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் 11. குர்பாஸ் அண்ட் சுனில் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிளிப்சால்ட் ஓப்பன் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டிக்காக அவங்க ஊருக்கு போனதால் ஸோ அவங்க பால் குர்பாஸ் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ குர்பாஸை பொறுத்தவரைக்கு ஒரு நல்ல பிளேயர் தான். பட் எல்லா பாலும் அடித்து ஆசைப்பட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். அது ஒன்று மட்டும்தான். மேபி கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணனா இவராலுமே பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தவரைக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா க்ளவருக்குமே பண்ணுறதால அதுலேயுமே அவரால் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 2 மேட்சுமே டக் அவுட்டு. அதையுமே நான் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் 15 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக மஸ்ட் பிளே ட்ரை பண்ணிக்கோங்க. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இனிஷியல் விக்கெட் விழுவும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் டீம் எடுத்துகிட்டு போகலாம். சுனில் நரேன் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே கண்ணை மூடிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபார்ம்லேயுமே இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு
4 ஓவருமே பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக சுனில் நாராயண் பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 23 மேட்சஸ் ப்ளே பண்ணி 108 ரன்னும் 12 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் பாருங்கள் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்சுமே டக் அவுட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுல் பண்ணி இவருமே 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்கில் இல்லைனாலும் பவுலிங்கில் கண்டிப்பாக ஏதாவது பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தளவு ஒரு கேப்டன் இருக்கிற இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இருப்பார். வெங்கடேஷ் ஐயர் ஒரு நல்ல சாய்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 to 5 மேட்சாக நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர்கிட்டேருந்து ஒரு 30+என்றதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்ட்னா மேபி நீங்கள் வந்துட்டு நிதிஷ் ராணா அண்ட் ஷேஸ் ஐயரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெட்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 45 ரன்னும். பட் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் 83 அடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் வந்துட்டு ஹெட்ஹெட்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க, ஒரு சில பேர் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், டீமை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஈக்குவலாக டீம் எடுத்துகிட்டு போனால் தான் இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷேஸ் ஐயர் ஃபார்ம் பண்ணுறது ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்றதால கண்டிப்பாக வந்துட்டு மேபி வின் பண்ணணும் அப்படின்றதால இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாட கூட முடியும். ஸோ ஷேஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மஸ்ட் பிள்ளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. ஒரு ரிஸ்க் சாய்ஸில் பேட்டிங் ஃபெஸ்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்னா கூட நீங்கள் ஸ்மாலில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணது கிடையாது. அண்ட் ஹெட்ஹெட்டில் 16 மேட்சஸ் ப்ளே பண்ணி 421 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆவரேஜை பொறுத்தவரைக்கும் 30+ அப்படின்றத இவரை சாலிடாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கார். நிதிஷ் ராணா ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் வாய்ப்பு கிடச்சிது, 33 ரன்ன்றதை இவரால் எடுத்து கொடுக்க முடிஞ்சது. ஒரு நல்ல பிளேயர் தான். அண்ட் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஆனால் பட் எந்த அளவுக்கு பவுலிங் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நிதிஷ் ராணா பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிஸ்கி சாய்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீம்லேயாவது. ஏன்னா நிறைய பேர் இவர் பிக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஸோ அந்தளவுக்கு எந்தளவுக்கு ப்ளே பண்ணுவோம் அப்படின்றது இல்லை. ஏன்னா ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த சீரீஸில். அப்படி பார்க்கும்போது நிறையா ஃபோக்கஸ் யாருக்குமே போகாது. எல்லாமே சுனில் நரேன், ரசல் அது மாதிரி பிளேயருக்கு தான் வந்துட்டு ஃபோக்கஸ் போகும். இது மாதிரி பிளேயர் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஆர் டீமில் இவங்களை நீங்கள் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கும். ஸோ நிதிஷ் ராணாவை கண்டிப்பாக அவங்க டீமில் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆண்ட்ரோ ரசல் பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இவர் இருப்பார். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ரசல் இந்த காம்பினேஷன் போக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இந்த காம்பினேஷன்லையுமே போக வாய்ப்பு இருக்கும். ரிங்கி சிங் ஸோ கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பட் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கின்றதே தெரியல. சப்போஸ் டாப் ஆர்டரே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு பேட்டிங் சான்ஸே கிடைக்காது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஸ்மாலிகில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங், இவருமே அதே மாதிரி தான். ஸோ லாஸ்ட்டு 1 or 2 ஓவர் தான் கிடைக்குது. பட் அது வந்து அதில் எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றதையுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎல்பியில் தான் எடுக்க வேணும். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இவங்க 2 பேருமே நீங்கள் ஜிஎல்லை மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்க் ஸோ நல்ல ரெக்கார்டு இருக்குது இந்த கிரவுண்டில். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஹெட்டுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு இருக்குது. இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் அவர் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ நல்ல ஏக்கர் பால் டெலிவரி பண்ணுறதால கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்டார்க்கை பொறுத்தவரைக்கும் இனிஷியலையும் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு, டெத்லேயும் 2 ஓவர் பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டீமில் சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி வந்து ரிஸ்கி சாய்ஸில் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் வைஸ் கேப்டன் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அக்ஷித் ராணா சொல்லவே தேவை, எல்லா மேட்சும் 2 விக்கெட் இவரால் எடுத்து கொடுக்க முடியுது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ்க்கு 4 விக்கெட்டும் ஹெட்ஹெட்டில் 2 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் எதுவும் ப்ளே பண்ணது கிடையாது. பட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பவுலிங் செகண்டாக இருந்தாலும் மஸ்ட் பில் எடுத்துகிட்டு போங்க. இவரை இங்கே ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு 3 விக்கெட் இருந்ததை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இவர்கிட்டமே அதேமாதிரி 2 விக்கெட் என்றதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தளவுக்கு சேஃப் சாய்ஸ், எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, நீங்களுமே ட்ரை பண்ணலாம். பவுலிங் செகண்டாக நீங்களுமே வைஸ் கேப்டனாக கூட ஸ்மாலிகளை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு சேஃப் சாய்ஸ். ஹெட்ஹெட்டில் 9 மேட்சஸ்க்கு 8 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் இருந்தால் டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாலுமே ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வைபவரா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவருமே என்ற விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பார்ப்போம் இம்பேக்ட் பிளேயர் பொறுத்தளவுக்கு யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீமே கிரியேட் பண்ணிப்போம். ஸோ கேகேஆரை பொறுத்தளவுக்கு ஸ்டார்க்
ஹர்ஷித் ராணா அண்ட் ஆண்ட்ரே ரசல் இவங்க 3 பேருமே டெத் ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அண்ட் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், டிராவிஸ் ஹெட், ரசல் அண்ட் அபிஷேக் சர்மா கண்டிப்பாக அவங்க 4 பேர் தான் 90% வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஜிஎல்லை பொறுத்தளவுக்கு வருண் சக்கரவர்த்தி, கிளாசன், குர்பாஸ் அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்களாம் ஒரு நல்ல சாய்ஸு. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. விக்கெட் ஹண்டர் எடுத்தாங்கன்னா நிறைய இவங்களால் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் கிளாசனை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ இவங்களாம் வந்து நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ எஸ்எல் டீமில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் கேப்டனும் டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசலை கூட வந்து நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெமோ டீம் தான், இது ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வந்து டாஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎல் டீம் பார்ப்போம். ஸோ ஜிஎல் டீம் 1 ரசல் கேப்டன் அண்ட் அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன். அண்ட் ஜிஎல் டீம் 2 சுனில் நரேன் கேப்டன், ஆண்ட்ரே ரசல் வைஸ் கேப்டன். அண்ட் ஜிஎல் டீம் 3 சுனில் நரேன் கேப்டன் அண்ட் வருண் சக்கரவர்த்தியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஜிஎல் டீம் 4, GL team 5 and GL team 6, GL team 7 and GL team 8. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து GL டீம் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் வந்துட்டு 1 or 2 சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் ஓன் டீம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நீங்கள் கொஷின் கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரிப்ளையுமே கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.